வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன், சுவாமி தரிசனத்துக்காக கொடுக்குற டோக்கன், அதோட நிலவரம் பாருங்கள். காலைல 4:30 மணிக்கு 1968 டிக்கெட் தாங்க அவைலபிள் இருக்குது. 3 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க சாதாரணமாக டிக்கெட்டு. இப்போ சம்மர் ஆரம்பித்த பிறகு 2 மணிக்கே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 4:30 மணி நிலவரம் பாருங்கள். இன்றைக்கி தரிசனத்துக்கு, அதாவது 12ஆம் தேதி சாயங்காலம் 7 மணிக்கும் 8 மணிக்கும் ஸ்லாட் போட்டு டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் படி பார்த்தோம்னா 1968 டிக்கெட் தான் காலைல 4:30 மணிக்கு அவைலபிள் இருந்தது. இது முடிஞ்ச பிறகு திரும்ப 13ஆம் தேதி கொடுப்பாங்க. இதை பாருங்கள், இது வந்து காலைல 5:30 மணிக்கு இப்போ எடுத்தது. இது 12ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து 13ஆம் தேதி நாளை காலையில் உள்ள ஸ்டேட்டஸ் இது. நாளை காலையில் 3 மணிக்கும் 4 மணிக்கும் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. இது 3467 டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 டோக்கன் மேலே இதில் கொடுப்பாங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு. 3467 டிக்கெட் தான் இன்னும் பேலன்ஸாக இருக்குது. மேக்ஸிமம் இதை வந்து ஒரு 6 மணி 6:30 மணிக்குள்ளே டோக்கன் முடிஞ்சிருங்க. அது 3 இடத்துல கொடுக்குறாங்க. அதனால் கன்ஃபார்மாக 6:30 மணிக்கு மேலே இந்த எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்காது. நாளை காலையில் பார்க்கறதுக்கே கிடைக்காது. இனிமேல் வர்றவங்களுக்கு நாளை காலையில் தான் டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க. 7 மணிக்கு மேலே வர பக்தர்கள் கண்டிப்பாக இன்றைக்கி டோக்கன் வாங்க முடியாது. நாளைக்கு காலையில் தான் டோக்கனை வாங்கலாம். நாளைக்கு நைட்டு இல்லை அதுக்கு அடுத்த நாள் காலையில் தான் சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். கீழே திருப்பதியில் பார்க்க வேண்டிய இடங்களில் இன்னொரு முக்கியமான இடம், அலிப்பதி நடைபாதை ஆரம்பிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நமுனா ஆலயம். அந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருடாழ்வார் சிலையிலேருந்து ரைட்டில் ரோடு, பெரிய ஆர்ச் இருக்கும். அது வழியாக ரைட்டில் ரோடு போகும். அது வழியாக போனால் தான் டோல்கேட்டு திருமலைக்கு போகிற வழி. அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டுக்கு பேர் அலிப்பதி பைபாஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோடு வழியாக ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் போனோம்னா எஸ்விபிசியோட சேனல் ஆஃபீஸ் அந்த இடத்துல இருக்குது. ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க லெஃப்ட் சைடில். அந்த எஸ்விபிசி சேனல் போர்டு கீழே பார்த்தீங்கன்னா நமுனா ஆலயம் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருப்பாங்க. அது வழியாக உள்ளே போனோம்னா அந்த கோயில் இருக்குது, அதை போய் பார்க்கலாம். இது என்ன இந்த கோயிலில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, திருமலையில் உள்ள வெங்கடாஜல பெருமாள் அச்சு அசலாக இந்த இடத்துலையும் காட்சியளிக்கிறாருங்க. இது வந்து ஒரு சிறப்பாக இதுக்காக கோயிலாக அமைக்கலை. இவங்க எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, எஸ்விபிசி சேனலில் அவங்க ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக திருமலையில் உள்ள அதே மாதிரியே ஒரு கோயில் செட்டிங் இந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி பெருமாள், அதே மாதிரி இடம், அதே மாதிரி கருடாழ்வார் மண்டபம், அதில் உள் மண்டபம், அதுமாதிரி கடைசியாக உள்ள சயன மண்டபம் வரைக்கும் அதே மாதிரி அப்படியே அச்சு அசலாக செஞ்சு வச்சுருக்காங்க. பெருமாள் வந்து அங்கே இருக்கிற மாதிரி அதே உயரத்தில் அதே அழகோடு இருக்கார். அவர் கூட உள்ள அங்கே திருமலையில் அவர் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் இந்த கோயிலில் அவங்களும் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப மிக மிக அழகாக இருக்கிற இந்த நமுனா ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த இடத்துக்கு வர்றதில்லை, என்ன நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே திருமலையில் உள்ள வெங்கடாஜலபதியாக மிக மிக அருகில் போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. கோயில் பார்க்குற டைமிங்லாம் இருக்குது. இதை கோயிலை பற்றின முழு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் உள்ள வீடியோவை பார்த்து தெரிஞ்சுட்டு போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.